ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். மனுஷங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டங்கிறது இருக்குங்க. அந்த கஷ்டத்துக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. சரிங்களா? யாராவது ஆறுதல் சொல்லுவாங்கங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே நம்ம லைஃப்பில் நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா நான் சொல்கிறது இன்றைக்கி சண்டே விலாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்ற வீடியோஸ் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேயே பாப்பா உருளைக்கிழங்கு குருமாவும் உருளைக்கிழங்கு மசாலும் சப்பாத்தியும் கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு போட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ வச்சுட்டேங்க. டீ குடிக்கல அப்படின்னா எனக்கு டே ஸ்டார்ட் ஆகாது. டீ குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. டீ குடிச்சிட்டு வந்தது விசில் வரல. சரி ஓகே மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கப் மாவு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, அது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. சப்பாத்தி மாவு, பூரி மாவு எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா தான் மாவு நல்லா ஊறி நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்டாக மாவு கிடைக்கும். அப்போ பூரி சுடும்போது நல்லா புஸ்ஸுன்னு வரும். ஸோ அதனால் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிசைஞ்சு வச்ச கையோட குக்கரும் விசில் வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரி மசாலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் மாமியார் தக்காளி போட மாட்டாங்க. ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் தான் போடுவாங்க. தக்காளி மட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கும் கையோட உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் உரிக்கிறதுக்கு இது பண்ணேங்க. எப்போவுமே உருளைக்கிழங்காகட்டும் முட்டையாகட்டும் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா தோல் உரிக்கிறதுக்கு நல்லா வருங்க. உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் உரித்து வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சா வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேங்க. எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை. பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே போல் நல்லாவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் வணங்குறதுக்குள்ளேயே நான் உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை மசிச்சிட்டேங்க. வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கை ஊற்றிட்டு அது கூட மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கலந்து விட்டு அது நல்லா கொதி நம்ம போட்ட மசால் வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மாற்றி ஊற்றிக்கலாம். மாற்றி ஊற்றிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே குழந்தைங்க வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி லேட்டாக கேட்பாங்க, பூரி கேட்கும்போது சூடாக சுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மேலே தான் கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி நான் பூரி சுடுறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு எப்போவுமே பூரி புஸ்ஸுன்னு வரவே வராது. என் அக்கா சுடும்போது அவ்வளோ அழகாக புஃப்னு வரும். பட் நான் சுட்டேன்னா வரவே வராது. இந்த தடவை என்னமோ நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டே புஸ்ஸுன்னு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பூரி புஸ்ஸுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்கு இந்த பூரி சுடும்போதெல்லாங்க சின்ன வயசு ஞாபகம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். என்னோடய 2வது அக்காவுக்கு. எங்கள் அம்மா இதே மாதிரி பூரியும் மசாலா செஞ்சுட்ருக்கும்போது எனக்கு 11 பூரி கொடுத்தீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரே அடம். சரின்னு எங்கள் அம்மாவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் அக்கானால சாப்பிட முடியல. செம்ம அடி. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கண்டிப்பாக சிரிப்பு வருங்க. இவ அப்படி கேட்டால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிரிப்பேன் நான். காலையிலேயே சாப்பாடு வடிச்சிட்டேன். சரி மதியத்துக்கு முட்டை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் என்னென்னாங்க முட்டை குழம்பு வேண்டாம், முட்டை பொரியல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆம்லேட் ஆஃப் ஆயில் ஏதாவது போட்டுக்கலாம், அதனால் சாப்பாடு தாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே நான் தக்காளி சாப்பாடு தாளிச்சிட்றேன்னே. எங்கள் மாமியார் தயிருக்கு நான் தாளிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பாடு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அரிசி ஊற வச்சு குக்கர் வச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு தக்காளி கட் பண்ணிட்டு கையோடு அரிசியும் ஊற வச்சுட்டேங்க. தக்காளி கட் பண்ணி
தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு கையோட வந்து அரிசியும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. சரி தக்காளி ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அதை வந்து தக்காளி தாளிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நான் அரிசி ஊற வச்சுட்டேங்க. எப்போவுமே தக்காளி அப்புறம் வந்து இந்த பீக்கிங்கா இந்த தண்ணி விடுற காய்ங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே எப்போவுமே நம்ம தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. அப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா வாயிலே வைக்க முடியாது, டேஸ்ட்டே இருக்காது, ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காய்க்கெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கப்புன்னு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாவே அதுவே தண்ணி விட்டுரும். அந்த தண்ணியில் சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு வந்து தக்காளி சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே தக்காளி சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பாப்பாவுக்கு வந்து இந்த தக்காளியும் முட்டையும் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு, தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. சரி ஓகே அப்படின்னு நான் குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் நல்லா மூடி போட்டு குக்கர் வச்சுட்டுட்டேங்க அடுப்பில். சரி அது விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் இதுவும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி பாத்திரமெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி ஆகட்டும் அப்படின்னு காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு விளக்கு கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சரி கையோடு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும் அப்படின்ட்டு கையோடு எடுத்து வச்சிட்டேங்க. பாத்திரம் விளக்குறது கூட பெரிய விஷயமா இருக்காதுங்க, அது எடுத்து வைக்கிறது தான் பெரிய விஷயம். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் போதே குக்கரும் ஒரு பக்கம் விசில் வந்துருச்சுங்க. தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. சரி தக்காளி ரெடி ஆயிடுச்சு, கையோடு கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட சாப்பாடோட கலந்துட்டேங்க. ஆக்சுவலி சாப்பாடு வந்து பளபளன்னு இருந்துருந்துச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து காலையில் குழம்புக்காகன்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பாடு வடிச்சிட்டேன். ஸோ அதனால் சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வச்சுட்டேன். முட்டை இருக்கிறனால சாப்பிட்டுப்பாங்க கம்முன்னு அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கையோடு போய் முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்கார் கொஞ்சம் வெளியே போயிருந்தார். சரி இந்த வெயிலில் போயிட்டு வந்ததையும் அவரால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நான் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேங்க. லெமன் ஜூஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்ததே அது குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த டயர்ட்னஸ் போயிடும் அப்படிங்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சேன். ரெடி பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்துட்டார். அவர் வந்ததையும் அவருக்கு வந்து லெமன் ஜூஸ் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்ததையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணார். அது நான் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு போன கேப்பில் வந்து எங்கள் மாமியார் வந்து கையோடு அவங்களும் தயிர் தாளிச்சிட்டாங்க. சரி எல்லோரும் சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் தயிர் வந்து அப்படியே ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிடுவாங்க, இல்லை கலந்து கொடுக்க சொன்னால் நாங்கள் கலந்தும் கொடுத்துருவோம் தயிர் சாப்பாடாக. சரி இவங்க சாப்பாடு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என் வீட்டுக்கார் சொன்னார். சரி முட்டை பொரியல் கேட்டாலும் இல்லை ஆம்லேட் ஆஃப் ஆயில் எது கேட்டாலும் ஆனியன் போட்டு இது பண்ணணும். ஆஃப் ஆயில் தேவையில்லை, பட் ஆம்லேட்டுக்கு தேவை. ஸோ அதனால் வெங்காயத்தை கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அவர் சரி ஓகே ஆம்லேட் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு கையோட ஆம்லேட் போட்டு கொடுத்தேங்க. இதெல்லாம் பண்ணும்போதே டைம் 2 ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எப்படியும் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணியாவது ஆயிருங்க. நார்மலாகவே என்னுடைய டைமிங் வந்து அதுதான். காலையில் ஒரு 10 மணியாவது ஆயிரும் நான் சாப்பிடும்போது. அதே போல் மதியம் வந்து ஒரு 3 மணியாவது ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. நைட்டு மட்டும் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். 8:30 8:00 அப்படிங்கும்போதே மேக்ஸிமம் சாப்பிட்ருவேன். சரி ஓகே அப்படின்னு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்துட்டேன். ஆம்லேட் ஒன்றும் ஆஃப் பாயில் ஒன்றும் கேட்டார். அவருக்கு போட்டு கொடுத்துட்டு குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிடும்போது ஒரு 3:00 ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 முட்டையை உடச்சி போட்டு ஆனியன் போட்டு பெப்பரெல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டுக்கிட்டேன். பார்க்கும்போதே அது ஊத்தாப்பம் மாதிரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே அது போட்டாச்சு, நம்ம தான் சாப்பிட்ணும், நம்மளுக்காக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணும்போதே குழந்தைங்களோட நான் அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே டைம் 5 மணி ஆயிடுச்சுங்க. சரி ஓகே மேலே போய் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம், கால் ஏதோ குதிங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மேலே போனேங்க. மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்தேன். முக்கால்வாசி ஒரு 10 நிமிஷம் தான் நடந்திருப்பேன். எப்போவுமே வாக்கிங் போகணுன்னு மேலே போவேன், ஆனால் மேலே போய் வாக்கிங்கே போக மாட்டேன். சுற்றி வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் எனக்கு சரியாக இருக்கும். ஏன்னா மேலே நிறைய குருவிங்க வரும், அந்த மரம் ஆடுறது, அப்புறம் வந்து அந்த சூரியன் மறையிறது, இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே நின்றுவேன். நான் வந்து முக்கால்வாசி நேரம் வாக்கிங் போகணுன்னு போவேன், ஆனால் போக மாட்டேன். இதுதாங்க நான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. எப்பவும் போல் ஒரு ஜென்ரலான விஷயத்துக்கு வரலாங்களா, மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அழுக்கு நைட்டியோடவே தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போதும் அந்த அழுக்கு நைட்டியில் தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வரும்போதும் அதே அழுக்கு நைட்டியில் இருப்பாங்க.
அந்த மாதிரியான அழுக்கு நைட்டியில் இருக்கிறது ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. இதனால் கூட நிறைய சண்டை வருதுங்க. எப்போ பாரு அழுக்கு நைட்டிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்டோட கம்ப்ளைண்ட் அதுவாக தான் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போதே வீட்டுக்கு வரும்போது மகாலட்சுமி மாதிரி நம்ம பொண்டாட்டி இருப்பா, நம்ம போய் பார்த்தோம்னாவே நம்ம ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுடர் அடித்து பொட்டு வச்சு நீட்டாக அழகாக இருந்து பாருங்கள். மேக்ஸிமம் சண்டையே வராதுங்க. ஒரு பாட்டு கூட வருமில்லைங்க, வீடு திரும்பையில் வாச திறக்கையில் மஞ்சள் முகம் சிரிச்சா அது போதும். அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதோட என்னுடைய விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.